நார்மல் ஸ்டோரி தான். ஸ்டோரி நானும் கூட சயின்ஸ் ஃபிக்ஷன் எதிர்பார்த்தேன். அவ்வளோதான். நீங்கள் என்ன முடிச்சு விட்டீங்க. அது அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் நெக்ஸ்ட் பார்ட் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது விஜய் சார் வாயாலே வரும். அது வந்து தலானே வரும். ஸோ அதனால அது நல்லா இருந்துச்சு. வேற யார் ஃபேன்ஸ் உள்ள வந்தாலுமே வெளியே வந்து நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி நல்லா இல்லைன்னு சொல்றாங்கன்னா அவங்க ஏதோ வன்மத்தில் சொல்றாங்க. படம் செம்மையாகிறான், பார்க்கலாம், சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. எல்லா விஜயம் பிடிச்சிக்கிறேன். தளபதி அவ்வளோதான். நீங்கள் என்ன முடிச்சு விட்டீங்க. சூப்பர் மூவி, மஸ்ட் வாட்ச். ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரிஜினல் விஜய். இட் வாஸ் குட். கிளைமேக்ஸ் வாஸ் அன்பிலீவபிள். நல்லா இருக்கு. கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் பயங்கரமா இருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப் இன்ச் பை இன்ச்சா சொல்றேன், அப்படியே பயங்கரமா பண்ணிருக்காரு. நார்மல் ஸ்டோரி தான். ஸ்டோரி நானும் கூட சயின்ஸ் ஃபிக்ஷன் எதிர்பார்த்தேன். நார்மல் ஸ்டோரி. பட் வெங்கட் பிரபு லிட்டரலி குக்டு அப்படியே சொல்லிக்கலாம். டிஏஜிங் வந்து கொஞ்சம் உங்களுக்கு உறுத்துற மாதிரி தெரிஞ்சாலுமே அந்த ஹேர் ஸ்டைல்லாம் கொஞ்சம் உறுத்துற மாதிரி தெரியும். பட் அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த யங்கர் விஜய் கேரக்டர் ஒரு வைப் மோட்லயே இருப்பார் கடைசி வரைக்கும். ஸோ அதனால உங்களுக்கு அது அவ்வளோ பெருசா தெரியாதுங்க. ஆமா, அது 3 hours தெரிஞ்சாலுமே பட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அதான தே நீடிங் தட் தே டிசர்வ். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் படம் பார்க்குறாங்க ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். அவங்களுக்கு இந்த நேரங்கிறது தேவைப்படும். ஸோ அதனால அது கொஞ்சம் லெங்க்தா தெரியல. பட் இந்த வீக்லி ஒன்ஸ் படம் பார்க்குறவங்களுக்கு என்னப்பா அது கொஞ்சம் பெருசு போயிட்டே இருக்கேன்னு தோணும். கண்டிப்பா பயங்கரமா இருக்கு. சிவகார்த்திகேயனாவே வராரு. ஸோ அதனால அது நல்லா இருக்கு. நான் அதுக்கு மேலே ரிவீல் பண்ண விரும்பல. டயலாக்ஸ்லாம் வச்சிருக்காங்க. எஸ்கே ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா இருக்கு. அது கிளைமேக்ஸ்ல வச்சிருப்பாங்க. அது விஜய் சார் வாயாலே வரும். அது வந்து தலானே வரும். ஸோ அதனால அது நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் எல்லா ஆடியன்ஸ்க்கும் கண்டிப்பா பிடிக்கும். பட் எந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு பிடிக்காதுன்னா டீகோட், இந்த இதனால இப்படி இருக்கு, இந்த இடத்துல இந்த ஒரு டீகோடிங் பண்றது, அனாலிசிஸ் பண்றவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் அது வந்து என்னப்பா அதுன்னு தோணும். பட் ஒரு என்டர்டைனர் அது என்னதே போட்டு ஒரு கத்தி என்ஜாய் பண்ண செகண்ட் ஹாஃப்னா உங்களுக்கு யூ வில் பி ஹேவிங் a very good time. சூப்பரா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருக்கு படத்துல? எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஆக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே என்ன விஜய் நல்லா நடிச்சிருந்தாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. விஜய்னாலே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எல்லாருமே 2 பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த பையனுக்கு வந்து பார்க்க பொம்மை மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்களா? அந்த அது கொஞ்சம் லைட்டா தெரியுது. ஆமா, அப்படி லைட்டா தெரியுது. மாதிரி தெரியுது லைட்டா. தட்ஸ் ஆல். லென்த்தா இருக்கா படம்? இல்ல கரெக்டா. இதுக்கு மேல ஷார்ட்டா இருந்தா ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. கரெக்டா இருந்துச்சு. சர்ப்ரைஸ் மொமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு. நிறைய இருந்துச்சு. ஆமா, உண்மையாவே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் என்ட்ரி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் எப்படி இருக்கு? மாசா இருக்கு. அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்து அடுத்த பாட்டுக்கு லீட் கொடுக்கறதா வந்து. ஆமா, அது எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? அடுத்த பாட்டு வந்தா நல்லா இருக்கும். அது அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் நெக்ஸ்ட் பார்ட் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. நான் வந்து படம் எப்படி இருக்கு அப்படிலாம் பிரச்சனை இல்லை. தளபதி ஸ்கிரீன்ல பார்க்கணும். ஏன்னா நீ எத்தனை பார்க்க போறோன்னு தெரியல. ஸோ அதனால இது விஜய் ஃபேன்ஸ் மட்டும் செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்குமா இல்லை எல்லா ஆடியன்ஸ்க்கும்? இல்லை அப்படிலாம் இல்லை ப்ரோ. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த படத்தை போய் பார்க்க சொல்றேன். ஏன்னா இது வந்து விஜய் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஃபேன்ஸுக்குமே இது ட்ரீட் தான். அதான் இதுல வந்து வேற யார் ஃபேன்ஸ் உள்ள வந்தாலுமே வெளியே வந்து நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி நல்லா இல்லைன்னு சொல்றாங்கன்னா அவங்க ஏதோ வன்மத்தில் சொல்றாங்க. அப்படிலாம் அது எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ. சொன்னா ஸ்பாயில் ஆயிடும். எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. எது சொன்னாலும் அவ்வளோதான். இந்த வார்த்தையை தவிர வேற எதனா யூஸ் பண்ணா வந்து ஸ்பாயில் ஆயிடும். அவ்வளோதான். அதெல்லாம் ஈவன் தரமா பண்ணியிருக்காரு. அது வந்து அங்க வந்து ஃபீல் பண்ணாதான் தெரியும். ஏன்னா இது பார்த்து டிவியில் பார்க்குறவங்களுக்கு இது அந்த அளவுக்கு ஃபீல் வராதுன்னு தான் நினைக்கிறேன். அது தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் கூட கண்ணு மூடாமல் அவ்வளோ நல்லா இருந்தது. செம்ம சூப்பர். நல்லா இருக்கு. 2 விஜய் தான் வந்திருக்காங்க. அதில் வந்து இளைய தளபதி வந்து வில்ல. அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது. இன்னும் ஒரு படம் தான் இருக்குது. ஆனால் தளபதிக்கு அதுலேயே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது வந்து இதில் முக்கியமாக வந்து மங்காத்தா பிஜிஎம் வருது. அது முக்கியமாக எல்லாரும் பார்க்கணும்.